ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 21. தொடர்ச்சி. மீண்டும் தாயாகிய கௌசல்யை நோக்கி, அம்மா, நான் காட்டுக்கு செல்ல அனுமதிப்பாயாக. என் உயிரின் மேல் ஆணை. என் விருப்பத்தை நீ மறுப்பாயாயின் என் உயிரை உபேட்சித்தவளாவாய். ஆகவே இப்போது என் கருத்துக்கு எந்த விதத்திலும் இடையூறு செய்யாதே. தந்தை சொற்படி கானகம் சென்று உரிய காலத்தில் மீண்டு வருவேன். என் பிரிவினால் உண்டாகும் சோகத்தை தாயே மனதிலேயே அடக்கி வைத்துக் கொண்டிருப்பாயாக. தந்தையின் கட்டளையை நிறைவேற்ற வேண்டிய கடமை என்னை மாத்திரம் சார்ந்ததன்று. நீயும் நானும் சீத்தையும் லக்ஷ்மணனும் சுமித்ரையும் ஆகிய நாம் எல்லாரும் சேர்ந்தே அதை நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே தாயே, எனக்கு நீ விடை கொடுப்பாயாக என்று உரைத்தனன் ராமன். அது கேட்டு கௌசல்யானவள், ராமா, தந்தை சொல்லை பேணுதல் போலவே அன்னை சொல்லை பேணுதலும் அவசியம் என்பதை நீ அறிய வேணும். ஆகையால் காடு செல்ல உனக்கு நான் அனுமதி அளிக்க மாட்டேன். துயரக்கடலில் ஆழ்ந்து கிடக்கின்ற என்னை கைவிட்டு நீ புறப்பட்டு போவது தகுதி அன்று. உன்னை துறந்து இவ்வுலகில் நான் பிழைத்திருப்பது எதற்காக? இனி எந்த உலகமும் எனக்கு எதுக்கு? உலகத்தில் நான் பிழைத்திருப்பது எதற்காக என்று இப்படி பலபல சொல்லி புலம்பி ஒரே பிடிவாதமாய் தடை செய்தனர். இந்தனே கௌசல்யும் லக்ஷ்மணனும் ஒன்று சேர்ந்து பலவாறு கடுஞ்சொற்கள் கூறி தடை செய்த போதிலும் ராமன் அறநெறியை அணுவளவும் கடந்து செல்ல மாட்டாதவனானதால் தான் கொண்ட கொள்கையிலேயே நிலை நின்று இருந்தனன். லக்ஷ்மணனுக்கு பலவாறு தர்ம உபதேசங்களும் செய்தனன். தாயினிடத்தும் தன்னுடைய தர்ம ஊக்கத்தை வலிதாக தெரிவித்து தன்னை ஆசி கூறி காட்டுக்கு விடை கொடுத்து அனுப்புமாறு வேண்டிக் கொண்டனன். தாயை பிரதட்சணம் செய்து காடேற புறப்படவும் உறுதி கொண்டனன். ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 22. லக்ஷ்மணன் கைகேயி திறத்தில் கொண்ட கோபத்தை ராமன் நன்மொழிகளால் தணித்தல். ராமபிரான் தான் காடு செல்ல உறுதி கொண்டது அறிந்து முகஒலி மழுங்கி மிக வருந்தி நின்ற லக்ஷ்மணனை நோக்கி, தம்பியே, நீ தந்தை முதலியவர்களிடத்தில் கொண்ட கோபத்தையும் எனக்கு நேர்ந்திருக்கும் கஷ்டங்களையும் அறவே மறந்துவிட வேண்டும். எனக்காக கொண்டாடப்பட்ட பட்டாபிஷேக வைபவங்கள் நின்று போனதை பற்றி சிறிதும் வருந்தலாகாது. எனது மகுடாபிஷேக விஷயத்தில் நீ கொண்டிருந்த உற்சாகத்தை இனி நான் காட்டுக்கு போகும் விஷயத்தில் உபயோகப்படுத்துவாயாக. ராமனுக்கு ஒரு கால் பட்டாபிஷேகம் ஆகிவிடுமோ என்று சந்தேகம் கொண்டிருக்கும் கைகேயிக்கு அந்த சந்தேகத்தை தவிர்த்து விடு. பட்டாபிஷேகம் நின்று விட்டதே என்று பரிதபித்துக் கொண்டிருக்கின்ற என் அன்னையான கௌசல்யைக்கு நம் மகன் தந்தையின் கட்டளையின்படி 14 வருடங்களே காட்டில் தங்குவான். ஆகையால் மீண்டும் வந்து சேருவான் என்கிற நம்பிக்கை உண்டாகும்படியும் நீ செய்தல் வேண்டும். நம் தாய் தந்தையர்களுக்கு ஓர் எல்லளவு அபகாரமாயினும் தெரிந்தாவது தெரியாமலாவது நான் செய்ததாக எனக்கு தோன்றவில்லை. நம் தந்தையோ சத்தியசீலர், வெகு பராக்கிரமசாலி. ஆதலால் இப்பூவுலகில் அவருக்கு எதிலும் பயமில்லை. ஆயினும் செய்த பிரதிஜையை தவறினால் பரலோகத்தில் கஷ்டம் நேரிடுமே என்கிற ஒரு பயத்தினால் மாத்திரம் அவர் வருந்துகிறார். அவருக்கு அத்தகைய பயமும் இல்லாமல் இருக்கும்படி நாம் செய்ய வேண்டும். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எனது பட்டாபிஷேக முயற்சி தனியாவிடில் தாம் கைகேயிக்கு கொடுத்த வார்த்தை சத்தியமாகவில்லை என்கிற மனத்தாபம் அவருக்கு உண்டாகும். அவருக்கு மனத்தாபம் உண்டானால் அது என்னையும் வருந்த செய்யும். ஆகையால் லக்ஷ்மணா, நான் இப்பொழுதே வனம் போகிறேன். நான் அப்படி செய்தால் தாயாகிய கைகேயி தான் நினைத்த காரியம் ஈடேற பெற்று சந்தோஷமாய் தன் புத்திரனுக்கு பட்டாபிஷேகத்தை நடத்தி கொள்வாள். நான் நார் துணிகளையும் கிருஷ்ணாஜினத்தையும் தரித்து காட்டுக்கு போன பின் கைகேயிக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆகையால் நான் காட்டுக்கு போக மனதை திடப்படுத்தி கொண்டேன். எனது அபிஷேகத்தை நிறுத்துவதில் ஊக்கம் கொண்டிருக்கும் மந்தரை முதலிய ஜனங்களுக்கும் சந்தோஷம் உண்டாகட்டும். லக்ஷ்மணா, இன்னும் கேள். நான் ராஜ்யத்தை இழந்ததற்கும் காடு செல்வதற்கும் கைகேயி காரணம் அன்று, தெய்வமே காரணம் என்று அறிவாயாக. ஏனெனில் என்னிடத்தில் அளவு கடந்த பிரீத்தியோடு வாத்சல்யம் கொண்டிருந்த அவளுக்கு என்னை பீடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் உண்டாவதற்கு காரணம் இல்லை. மேலும் இதுவரையில் எப்பொழுதும் நான் தாய்மார்களிடத்தில் பெற்ற தாயிவள், சக்கலத்தி தாயிவள் என்று பேத புத்தியை பாராட்டினதில்லை. இது உனக்கும் தெரியும் அல்லவா? அந்த கைகேயும் தன் புத்திரனான பரதனிடத்தில் என்னிடத்திலும் பேதம் பாராட்டியிருப்பதை நீயும் அறிவாய் அல்லவா? இப்படி இருக்க தெய்வத்தின் தூண்டுதல் இல்லாது இருக்குமாயின் அப்படிப்பட்ட கைகேயிக்கு என்னிடத்தில் இப்படிப்பட்ட துர்புத்தி எப்படி உண்டாகக்கூடும்? ஆகையால்
தெய்வமே இவை எல்லாவற்றிற்கும் காரணம். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం